ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் பால் பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்ச உடனே அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் வந்துட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு வால்நட்டெல்லாம் நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து கூட செஞ்சுக்கோங்க. என்கிட்ட அந்த 3 தான் இருந்துச்சு. இது 3த்தையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு உங்களுக்கு நல்லா நெய் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு இந்த நெய்யே கரெக்டாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அதே நெய்லேயே வந்துட்டு பாயாச சேமியா வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து நான் 2 பேர் செய்கிற அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு மிதமான தீயில வச்சு லேசாக வந்துட்டு அந்த நெய்யிலே போட்டு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வறுக்கும் போதே வந்துட்டு நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும். பொறுமையாக வந்து வறுத்துடுங்க. நீங்கள் அனல் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது டக்குன்னு வந்துட்டு கலர் மாறிடும். பாருங்கள், தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு பாயாசம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வந்துட்டு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 2 கப் வர அளவுக்கு வந்துட்டு பால் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு கரெக்டான அளவு எடுக்கிறதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்ன சொன்னது மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா அது நமக்கு வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் வந்துடும். அதனால தான் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு பொங்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சேமியா வந்துட்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சேர்த்துட்டா நல்லா இருக்காது. பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு நெய் அதில் ஒட்டியிருக்கும். அதோடு வந்துட்டு சேர்க்குறதுனால பால் வந்துட்டு எதுவுமே ஆகாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வாசமாக இருக்கும். இந்த சேமியா வந்துட்டு பால்லேயே வந்துட்டு வேகட்டும். இது வந்து ரொம்ப நேரம் ஆகுமானா ஆகாது. பால் வந்து சுண்டிடாது நமக்கு அதுக்குள்ளேயே. அதனால தான் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்துட்டு சுண்டி வந்துடும். பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே வந்துட்டு வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது சேமியா வேகிறதுக்கு. பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிஞ்சிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கிண்டி விடும்போது அந்த லிக்யூடோடய சேர்ந்து சீக்கிரமாக வந்துட்டு சேமியா வந்துட்டு வெந்துடும். அதனால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்வாங்க. அது நல்லா தான் இருக்கும். ஆனால் கலர் தான் வந்துட்டு மாறிடும். உங்களுக்கு வெள்ளை கலராகவே கிடைக்காது. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 90% வெந்த உடனே நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கடைசியாக வந்து ஏலக்காய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு வேக விடுங்க. அந்த பால்லேயே வந்துட்டு நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சூப்பராக அந்த நெய் வாசம் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் வந்துட்டு பாயாசம் வைப்பேன். பாருங்கள், பாயாசம் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி கடைசியாக வந்துட்டு மெசூட்டோடு போடக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு மேலே வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பழத்தை போட்டுட்டு கொதிக்க மட்டும் விட்டுறக்கூடாது சூட்டில். கொஞ்சம் ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணும்போது இல்லைனா போட்டு கொடுங்க. அந்த பாயாசத்தோடு அந்த பழம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும், வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாயாசம் வச்சிடலாம். சில பேர் வந்து இதில் ஜவ்வரிசி சேர்த்தும் செய்வாங்க. நான் அந்த மாதிரி வந்துட்டு செய்ய மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.